மதுரையில் பெய்து வரும் தொடர் மழையால் மேலமாசி வீதியில் உள்ள 60 ஆண்டுகள் பழமையான கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மதுரையில் தொடர் கனமழையின் காரணமாக திடீரென இன்று காலை பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால மேலமாசி வீதி பகுதியில் சம்பந்தமூர்த்தி தெருவில் 60 ஆண்டுக்கும் மேலான ஒரு பழமையான கட்டிடம் இன்று காலை திடீரென சரிந்து விழுந்தது. அந்த இடிந்து விழுந்த கட்டடத்தால அப்பகுதியில பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த சம்பந்தமூர்த்தி பகுதியில அருண்குமார் என்பவருக்கு சொந்தமான கட்டடம் தான் இது. பழமையான கட்டடத்துல முறுக்கு மற்றும் இனிப்பு பலகாரங்களை இதில் வைத்து செய்து அருகில் உள்ள கடையில் வைத்து வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக வேலை குறைவாக இருந்ததன் காரணமாக இங்கு தற்போது பணிகள் இல்லாமல் கடைகளை பூட்டி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கட்டடத்தில தான் இன்று காலை இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதில் வேலை செய்த ஆட்கள் யாரும் கடந்த சில 3 நாட்களாக இங்கு இந்த கடைக்கு வராததால நல்வாய்ப்பாக இந்த கட்டடம் இடிந்து விழுந்த போது உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது விபத்துக்குள்ளான அந்த தகவல் பரவிய நிலையில மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். இந்த விபத்துக்கான கட்டடத்தை தற்போது அந்த அகற்றும் பணியும் அந்த இடிபாடுகள் வேறு எதுவும் சிக்கியிருக்கிறதா என்ற இது பார்த்து வருகிறார்கள். அதிகாரிகளும் காவல்துறையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். திலகத்திடர் போலீசார் இந்த விபத்து குறித்தும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது மதுரை மாநகரில் அது மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றிலும் பழமையான கட்டிடங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை இடித்து அதை உடனே அப்புறப்படுத்தவும் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணிப்பதற்கும் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒவ்வொரு கட்டடமாக கடந்த ஒரு வருடமாக சில கட்டடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் இருப்பதாகவும் தன்னார்வலர்கள் கருத்தும் தெரிவித்திருக்கிறார்கள்.